வச்சு ஒரே கல்லுல 4 மாங்காய் அப்படின்னு யோசனையா இருக்குல்ல. இன்னைக்கு April 2nd 2025 இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சில்ட்ரன் புக் ரெக்கமெண்டேஷனோட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். சாதாரண புக்கா இருக்கக்கூடாதுல்ல, ஏன்னா குழந்தைங்களை எங்கேஜ் பண்ற மாதிரி புக்கா இருக்கணும்ல. அதுதான் ஒரே கல்லுல 4 மாங்காய் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி தான் வீடெல்லாம் கிறுக்கி வச்சிருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்கிறது, அவங்கள ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்றது அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்னுடைய ஆல்வேஸ் கோ டு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன். சில்ட்ரன்ஸ் புக் அப்படின்னு வந்தா ஆக்சுவலி இது வந்து பெரியவங்க கூட ஜாலியா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புக் தான். சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் சூப்பர் ஹீரோஸ். இது வந்து நமிகா முலானி மெஹரா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு நார்மல் ஒரு பையன், அவனுக்கு ஒரு தங்கச்சி, அவனோட ஃபேமிலி, அம்மா அப்பா. ஸோ அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு அவங்க சூப்பர் ஹீரோ ஆகுறதுக்கு லைக் ஒரு ஃபேண்டசி மாதிரிலாம் கிடையாது. அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டா வந்து ஒரு சூப்பர் பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபுட்டை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஸ்ட்ராபெரிஸ், ஆரஞ்சஸ், நட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 டாபிக்ஸ் இதுல இருக்கும். ஸோ இந்த புக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான புக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரஞ்சு டாபிக் வந்து என் பொண்ணு எப்படி ஆரஞ்சு கலர்ல, இது வந்து அவளோட வேலை தான். ஸோ எப்படி அண்டர்லைன் பண்ணி பொம்மைலாம் போட்டு வச்சிருக்கா பாருங்க. அவளுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நாங்க ஏதாவது ஒரு புக்கு, சரி ஓகே இன்னைக்கு ஒரு புக் படிக்கலாமா அப்படின்றப்போ டக்குன்னு இந்த புக் தான் போவா, இந்த புக் தான் எடுப்பா. எப்பவுமே இந்த டைம் அந்த டைம்னு கிடையாது, ஒரு புக் படிக்கலாம் அப்படின்னாலே இந்த புக் தான் எடுப்பா. ஏன்னா அவளுக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும். இதுல 4 மாங்காய் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷனல் புக் டே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லைக் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படின்னு இருக்கு. ஸோ சில்ட்ரனுக்கு தனியா படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்கு. ஸோ சில்ட்ரனே படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே வந்து குழந்தைங்களை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு புக் படிக்க வச்சு அந்த ரீடிங் ஜேர்னியை அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ரீடிங் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். அடுத்தது இந்த புக்குடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டின மாதிரி எல்லா ஹெல்தி ஃபுட்ஸ் இருக்கும். இதுல ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஃபுட் எல்லாம் வந்து இந்த புக்கை படிக்கிறப்போ இந்த ஃபுட்ல இது கிடைக்கும், அதனால அவன் இந்த மாதிரி ஆகிறான், அது மாதிரியான ஒரு இது வந்து ஒரு ப்ரீச்சியா இல்லாம, ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லாம, இது சாப்பிட்டா இது உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஃபன் வேல இந்த புக் ஃபுல்லாவே எழுதிருப்பாங்க. நான் சொன்னேன் என் பொண்ணு எப்பவுமே இந்த புக் தான் எடுத்து படிப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புக். ஒன் ஆஃப் ஹர் மோஸ்ட் ஃபேவரட்ஸ். ஏன்னா நேற்று கூட இந்த புக் வந்து புக் படிக்கலாம் அப்படின்றப்போ டக்குன்னு அவ இதுதான் எடுத்தா, மேலேயே இருந்தது இந்த புக்கு. ஸோ அதான் சரி ஓகே இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாமே அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல உள்ள எல்லா ரெசிபிஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ் எல்லாமே. இப்போ ஆரஞ்சுனா அதை வச்சு அவங்க வந்து ஒரு லாலிபாப் மாதிரி பண்றது, அப்புறம் வந்து இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜிஞ்சர் வச்சு ஒரு மேஜிக் போர்ஷன் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாம்கிரனேட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம தனியா வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து வீட்லயே அவைலபிளா இருக்கிற விஷயங்கள். அதை வந்து ஹெல்தியா எப்படி ஆக்குறது அப்படிங்கிறது இல்லாம பேரண்ட்ஸ்க்கு வேலை வைக்காம குழந்தைங்களையும் வந்து அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ணி அவங்களையும் அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸா இருக்கும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு சில குழந்தைங்க இளநீலா எந்த அளவுக்கு குடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இதெல்லாம் பார்த்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் ட்ரம் ஸ்டிக்ல என்ன இது இருக்கு, நல்லது இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சூப் மாதிரி செஞ்சு குடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே குழந்தைங்களும் வந்து அவங்களையும் அந்த ஆக்டிவிட்டியில நம்மளால இன்வால்வ் பண்ணி அவங்களையும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்ற ஒரு ஆசையிலேயே அவங்க வந்து ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த லீவ் டைம்ல குழந்தைங்களை சமாளிக்கவும் ஆச்சு, அவங்கள வந்து ஹெல்தியா சாப்பிட வச்ச மாதிரி ஆச்சு, அவங்கள ஒரு ஆக்டிவிட்டியில என்கேஜ் பண்ணி அவங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் இந்த புக்ல இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஷுர் குழந்தைங்களுக்கு இந்த புக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இட் வில் பிகம் தேர் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் புக் ஒரு குழந்தை வந்து எடுத்து இந்த மாதிரி ஹைலைட்லாம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அந்த புக்கு இருக்கு அப்படின்னா எப்பவுமே அவள் ஆரஞ்சு தான் படிப்பா. அவளுக்கு ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக்கு படிச்சதுனால ஆரஞ்சு, பொமக்ரேனட்ஸ் அதெல்லாம் கூட அவள் சாப்பிட ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் my go-to recommendation for kids of all age அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு கூட இந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கூட நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ they will also love it. And தொடர்ந்து வாசிப்போம். ஹாப்பி இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக் டே.